ஹாய் எவ்ரி ஒன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃப்டையோ போயிட்டு கிச்சன் சிங்க் கரெக்டாக இருக்கா இல்லை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிச்சன் சிங்க்கை வந்து நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறோம்னா ஸ்டைலை மட்டும் பார்த்து வாங்குகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, டியூரபிலிட்டி, கேர், சவுண்டு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டிலையே சிங்க்கு தான் அதிக நேரம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். காலையிலேருந்து எந்திரிச்சிலேருந்து தூங்க போகிற வரைக்கும் அது யூசேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிங்க் எப்படி இருக்கணும்? ஸோ நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சிங்கை சொல்கிறேன், அதோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க். இது வந்து நார்மலாக நம்ம வந்து அதிக பேர் பயன்படுத்தக்கூடிய சிங்க் அப்படின்னா அது இதுதான். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிடலாம். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து இதோட விலை வந்து ரொம்ப கம்மி, 2000 ரூபாய்க்கும் கீழேயே நமக்கு இந்த சிங்க் நம்ம வாங்கிடலாம். சரி, அப்போ இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதில் வந்து வாட்டர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணினால் ஏற்படக்கூடிய கரை அது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்னா ஸ்க்ராட்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், சவுண்டு வருங்க. நிறைய சவுண்டு வரும். தண்ணி ஊற்றினாலும் சவுண்டு வரும், பொருளை போட்டாலும் சவுண்டு வரும். ஸோ அதுதான் இதோடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் காம்போசிட் சிங்க். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, குவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நேச்சுரல் மெட்டீரியலில் ரிசைனில் மிக்ஸ் பண்ணி மோல்ட் பண்ணி உருவாக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி கிச்சன் ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும், ஸ்டைலாக இருக்கும், சுத்தம் பண்ணுறதும் இதில் ஈஸி. இது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். இதில் வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்க்ராட்ச் ஆகாது. அண்ட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து கொஞ்சம் அதிகம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரிலாம் இல்லை. இது நீங்கள் எடுத்தாலே 5K 6Kன்னு போயிடும். மினிமம் என்ட்ரி லெவலே அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க மூணாவதுனா கிரானைட் காம்போசிட் சிங்க். இதுவும் அதே மாதிரி தான், குவார்ட்ஸுக்கு பதிலாக கிரானைட் துகள்களை ரிசைனில் மிக்ஸ் பண்ணி மோல்ட் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் ஒரு கிளாஸியான லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஆடட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து உடையாது. அண்ட் இது வந்து ஃபேட் ஆகாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் நமக்கு ஆக்சுவலாக அந்த கிரானைட் சிங்க் வருது. இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா வெயிட் அதிகமாக இருக்கனால இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சிக்கல். அப்படின்னா என்ன, அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சிக்கல் தான். தட் மீன்ஸ் ப்ரொஃபஷ்னல் தான் இதை வந்து பண்ண முடியும். அண்ட் இது வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் சிங்க். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குங்க. நார்மலாக நம்ம வீட்டில் வாஷ் பேஷன்லாம் வைப்போம்னா அந்த மாதிரி கிளேயில் வரக்கூடியது செராமிக். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு போங்க. இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும், ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல, ஹீட் அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் தான். பட் இது வெயிட் அதிகம், விலையும் அதிகம், கீழே போட்டால் உடஞ்சிரும், பாத்திரத்தை வேகமாக போட்டால் உடஞ்சிரும். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக் வேணுன்றவங்க மட்டும் இங்கே போங்க. ஏன்னா நம்ம வந்து லுக்கை மட்டும் வச்சு நாம் சிங்கை செலக்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கேஸ்ட் அயன் சிங்க். இது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் கிச்சன் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு கிளாசிக் அமெரிக்கன் கிச்சன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லாங் லைஃப் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான எனாமல் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ட்ராபேக்னு பார்த்தோன்னா இதுவும் வெயிட் அதிகம். அண்ட் அந்த எனாமல் மேலே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அது ஆக்சுவலாக வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை வந்து சுத்தம் பண்ணுறதும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஸோ இந்த 5 டைப்பில் உங்களுக்கு எது ஃபிட் ஆகுமோ உங்களுடைய யூசேஜுக்கு, பட்ஜெட்டுக்கு, ஸ்டைலுக்கு, இது 3ஐயும் வச்சுட்டு நீங்கள் டெசிஷன் எடுங்க. நீங்கள் நிறைய சமைக்கிற ஆள், ஹெவி குக்கிங்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போங்க, அதுதான் பெஸ்ட்டு. மாடர்ன் லுக் வேணும்னா கிரானைட் ஆர் குவார்ட்ஸ் காம்போசிட் போங்க. ட்ரெடிஷ்னல் டச் வேணும்னா செராமிக் ஆர் கேஸ்ட் அயன் போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெனோவேஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். And we are builders actually. VEDO construction. A big thanks from team VEDO.